நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. பைக்குக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 28% இருந்தது. இப்போ பார்த்தா 18 கொண்டு வந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து 350 சிசிக்கு உள்ள பைக் வாங்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு வெறும் 18% தான். அதனால் நீங்கள் வண்டி வாங்குறதா இருந்தால் நீங்கள் பொறுமையா வெயிட் பண்ணி 22ஆந்தேதிக்கு மேலே வாங்குங்க. ஏன்னா, அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த 18% ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸ்ட்ரா தான் வரும். அதனால் நீங்கள் வாங்குறது பொறுமையா நின்று நிதானமா வாங்குங்க. ஏன்னா, இப்போ அவசரப்பட்டு வாங்குனா அப்போ ரேட்டு குறைஞ்சிரும் உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேத்தர் ஸ்டாக் 7 வந்து இப்போ வாங்குறவங்களுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்டிவேட் ஆக லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு வெயிட் பண்ணி வாங்குங்க. இப்போ வண்டி வாங்குறதா இருந்தால் கூட உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஓலாவில் விட்டுருக்காங்க. அதை நீங்கள் வாங்குறதா நீங்கள் கரெக்டாக ஒரு 21ஆந்தேதிக்கு மேலே வாங்குங்க. அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து உங்களுக்கு குறையும் உங்களுக்கு. இப்போ ஏன்னா வாங்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் குறைக்க மாட்டாங்க. இது பைக் மட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஏசி, டிவி, கம்ப்யூட்டர், ப்ரொஜெக்டர், வாஷிங் மிஷின் அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ்க்கு வெறும் 28லேருந்து 18 கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் வாங்காதீங்க.